நம்பிக்கை இரண்டாவது எப்ப ஆபத்தா முடியும்னா, ஏற்கனவே இருக்கிற ஒன்னை விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொன்னு அப்படின்னா, அதை விட ரொம்ப பெருசா எனக்கு வேணும், அதை விட ரொம்ப பெருசா நான் பண்ண போறேன்னு யாராவது ஒருத்தர் உங்களை வழி நடத்தும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு இல்ல, எக்ஸ்ட்ரா ஒண்ணு கூட கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா இருக்கிறதை இழந்துட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கைய, இன்னொருத்தருடைய காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பவே கூடாது. கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கவனமா கேளுங்க. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை இழந்து ஒருத்தரை நம்பாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையோ, ஏற்கனவே இருக்கிற ஒரு வேலையோ இழந்துட்டு அதை விட்டுட்டு இன்னொருத்தரை நம்பி அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமா பறி கொடுத்துட்டு, ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு நல்ல வேலையை, ஒரு நல்ல வருமானத்தை விட்டுட்டு சில நபர்களை நம்பி நீங்க போய் அந்த நபர்கள் உங்களை கைவிட்டாங்கன்னா, ஏற்கனவே இருந்ததும் போச்சு, இப்போ வந்ததும் போச்சு.